ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். அதாவது என்னுடைய வேலை வழிகாட்டுவது மட்டுமே. நீங்கள் செயல்படுவது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பாருங்கள், இப்போ நம்ம கைரேகை ஜோதிடத்தை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 36இல் இன்றைக்கு எண்ணம் புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய அந்த ரேகைக்கு ஏன், எப்படி, கர்மா எவ்வாறெல்லாம் உருவாகிறது, அதை எவ்வாறெல்லாம் குறைக்க முடியும், அதோட ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புத்தி ரேகை என்பது மூளையினுடைய டைரக்டான செயல்பாடுகள் தான் அந்த புத்தி ரேகை. இப்போ நம்ம மூளை எவ்வாறு செயல்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான், அதாவது புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய ரேகை செயல்படுகிறது. அந்த புத்தி ரேகை நம்ம படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் நம்ம கொடுக்க விரும்புகிறோம். இதை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா, புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வாழ்க்கையில் யாரெல்லாம் இந்த காணொலியை பார்க்கிறார்களோ, பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்குதோ அவர்கள் எல்லாம், அதாவது தெரியாமல் இருந்த நிறைய பேருக்கு இந்த கருத்து தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த கருத்தை சொல்கிறோம். கர்மா அப்படின்னா செயல்கள். அந்த கர்மாவின் அடிப்படையிலேயே மூளை வேலை செய்கிறது. அந்த மூளையின் அடிப்படையிலேயே புத்தி ரேகை நம்ம கையில் ஓடுது. கர்மா செயல் அப்படின்னா, இப்போ நம்ம அப்பா அம்மா வயிற்றுலேருந்து நம்ம பிறக்கிறோம். அவங்க அப்பா அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கிறாங்க. இதே மாதிரி செயின் மாதிரி அப்படியே படிப்படியாக வர்றதான் நம்ம கர்மா செயல்கள்ங்கிறோம். அந்த முன்னோர்களின் பிளட்டு மூலமாக, முன்னோர்களின் ரத்தம் மூலமாக, நம்ம அப்பா அம்மா ரத்தத்துலேருந்து நம்ம பிறந்திருக்கோம், அவங்க ரத்தத்திலேருந்து அவங்க பிறந்திருக்கோம். இப்படியே செயின் படி அவர்கள் என்ன வினை செய்தார்களோ அந்த வினை பயன்படி தான் நம்மளுடைய மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. சரி, ஓகே சார், நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தாய் தந்தையருக்கு 4 குழந்தைகள் பிறக்குது. 4 குழந்தையும் மூளை ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா? புத்தி ரேகை ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா? அது மாறுது. ஏன் மாறுது? முதல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம், ஒரு பெரியவர்கிட்ட போகிறோம். கேள்வி கேட்டால் தான் நமக்கு பதில் கிடைக்கும் மொழி. கேள்வி கேட்கலன்னா பதிலே கிடைக்காது. இப்போ 4 குழந்தைகள் ஒரே ஒரு பிளட்டில் பிறக்குது, ஒரே ஒரு தாய் தந்தையருக்கு பிறக்குது. 4 வீவில் போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? ஜாதகம் ஒரே மாதிரி தான் எழுத முடியும். 4 குழந்தைக்கும் ஒரே நேரத்தில் 4 குழந்தை பிறக்குது, 2 குழந்தை பிறக்குதுன்னா ஒரே ஜாதகம் தான் எழுத முடியும். அந்த கர்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில் கூட கர்மா ரேகை, அதாவது சனி பகவான் இந்த மாதிரி கர்மக்காரர்களுக்கு, அதை ராகு கேது இதெல்லாம் ஒரே கட்டத்தில் இருக்கிறதுக்கு இருக்குது. இப்போ சனி ஒரு சில ஜாதகத்தில் பார்த்துருக்கேன். சனி பகவான் ஒரே மாதிரி இருப்பார், ஒரே கட்டத்தில் ஒரே இடத்துல அப்படியே இருப்பார் எல்லாருக்குமே. அது குடும்பத்தில் அப்படி வகையாக வரும். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ நம்ம கைரேகையில் புத்தி ரேகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கர்மா முன்னோர்களோட தொடருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, வச்சுக்கிறோம். 4 குழந்தை பிறக்கும்போது 4 குழந்தையில 2 குழந்தை நல்லா ஒரு ஹை லெவலுக்கு போகுது, 2 குழந்தை கீழ்நிலையில் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா அவர்களுடைய கர்மாவும் இருக்கு இல்லையா? இப்போ நான் இருக்கேன், நான் முன் ஜென்மத்தில் என்ன செய்தேனோ அதுக்கு தகுந்த மாதிரி மூளை வேலை செய்யும். நம்மளுடைய பிளட்டு மூலமாகவும் ஒரு 2ம் கலந்த ஒரு கலவை தான் நம்மளுடைய வாழ்க்கை. இப்போ நம்ம ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு வரோம், ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்கோம். அந்த 1 லிட்டர் பெட்ரோல் தீர்ந்தோடனே இந்த வண்டி போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த சட்டை போட்டிருக்கோம். இந்த சட்டை எவ்வளோ நாளைக்கு வரும்? ஒரு 6 மாதம் 3 மாதம் வரும். கிழிஞ்சிருச்சுன்னா வேறு சட்டையை நம்ம மாற்றிக்கணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மா என்பதற்கு அழிவு கிடையாது. பரமாத்மா, பரம்பொருள், இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் அழிவு இல்லாதது. பிரபஞ்சத்தில் மாற்றங்கள் வரும் மொழியே அழியாது. அதே மாதிரி நம்ம ஆன்மாவுக்கும் அழிவு கிடையாது. ஆன்மா முற்றி பெறணும்னு சொன்னாக்க இந்த ஒரு சின்ன ஒரு ஆன்மா பேரொழியோட பக்குவப்படும் போது ஒன்றாக சேர முடியும். அந்த பக்குவப்படுறதுக்கான வழிகளை தான் நம்ம கைரேகை மூலமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை நிறைய பார்த்தீங்க, ஒரு சில பேருக்கு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காண்டி ஒரு காணொலி. இப்போ புத்தி ரேகை எப்படி வேலை செய்கிறது? முன்னோருடைய ரத்தம், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய கர்மா, முன்னோருடைய கர்மா எல்லாம் சேர்ந்து தான் புத்தியாக இருக்குது. இப்போ என்னுடைய தனிப்பட்ட கர்மாவும் இதில் வரும், முன்னோர்கள் வழியாக வர கர்மாவும் சேர்த்து தான் எனக்கு வரும். அதான் நான் ஒரு நல்ல நிலைமை இருக்கேன். என் கூட பிறந்தவங்க ஒரு சில நேரம் நல்லா இருக்காங்க, ஒரு சில பேர் அவங்களுடைய செயல்களுக்கு தகுந்த மாதிரி தான் கர்ம பலன் வேலை செய்கிறது. அவர்கள் தகுந்த மாதிரி தான்
இந்த புத்தி ரேகையும் வேலை செய்யுது, மூளை வேலை செய்யும், புத்தி வேலை செய்யும். புத்தி மூளை வேலை செய்யும் போது வாழ்க்கையில் அவங்கவுங்க மூளைக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுறாங்க. இதுதான் உண்மையை ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. கேள்வி கேளுங்கள், உங்களுக்கு பதில் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு கைரேகைக்கு வந்துடுறோம். இப்போ நம்ம வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கோம். கர்ம பதிவை சுருக்கமாக உங்களுடைய முன்னோர்கள் வழி வழியாக வரக்கூடிய இதை நீங்கள் உங்களுடைய கர்மாவும் முன்னோர்கள் கர்மாவும் சேர்ந்து தான் இந்த மூளை வேலை செய்கிறது. அந்த மூளையின் படி தான் உங்களுக்கு புத்தி வேலை செய்கிறது. இந்த கர்மா குறையணும்னா என்ன சார் செய்யணும்? கர்மான்றீங்க, செயல் வடிவம் தான் கர்மா. அந்த கர்மா குறையணும்னா இந்த ரத்தத்தில் இருக்கிறத மாற்றவே முடியாது. உங்களுக்கு நடக்கிறது நடந்தே தீரும். இனிமேல் வரதாத நம்ம குறையணும். இப்போ இன்னைக்கு நைட்டு கீரை சாப்பிட்றோன்னா அடுத்த நாள் கீரை மாறி தான் அது உள்ளே போடுறது வெளியில் வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதே மாதிரி நம் செயல்களுக்கு தகுந்த கூலி கண்டிப்பாக கிடைத்தே தீரும். நாம் செய்வதை அனுபவித்தே ஆக வேண்டும். இதை குறைக்கணும்னா நாளைக்கு என்ன பண்ணணும்? நல்லதாக சாப்பிட்டோம்னா நல்லா வரும், அவ்வளோதான் மேட்ரு. அதே மாதிரி நன்மையான கருத்துக்களை, நன்மையான செயல்களை, இப்போ நான் ஒருத்தரை தொடாமல் அவங்க மனசு நோகாமல், அதாவது ஒருத்தரை போய் நான் டச் பண்ணுறேன், இந்த நபர் இருக்காருங்க, இவரை போய் நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணனா அவருக்கு பாதிப்பு ஏற்படும். மனசை கீறினா, மனசை வேதனைப்படுத்தினா அது ஒரு கர்மா. அவரை தொட்டனா, அவர் சண்டை போட்டு ஏதோ ஒன்று பண்ண தொட்டனா அந்த கர்மா நமக்கு வரும். அதை தொடாமல், பட்டும் படாமல், தொட்டும் தொடாமல் இருந்துட்டு போனார் வள்ளலார். என்ன சொன்னார்? வாழ்க்கையில் எல்லாருமே தீயவர்களும் நல்லவர்களும் கலந்து இருக்கிறார்கள். பட்டும் படாமல், தொட்டும் தொடாமல் இருந்துட்டு போ அப்படின்னார். முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்து இன்னும் மக்களுக்கு போய் அடையவில்லை. அதுதான் உண்மை. இப்போ நம்ம கர்மாவை குறைக்கணும்னா, முன்னோர்கள் சம்பாதிச்ச சொத்து எனக்கு வேணாம் அப்படின்னா நம்ம கர்மா குறையும். ஆனால் கர்மா அவங்க பிளட்டு மூலமாக வர கர்மா தான் ஆகும். ஆனால் முன்னோர்கள் எப்படி சொத்து சம்பாதிச்சாங்க? வழி வழியாக வந்த சொத்து. முன்னோர்கள் நிறைய சொத்து சேர்த்துருக்காங்க. அந்த சொத்து எப்படி சேர்த்தாங்கன்னு அவங்களுக்கு, நமக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி சேர்த்துருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த முன்னோர்கள் வழி வழியாக பரம்பரையாக ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த சொத்தை நாம் அனுபவிக்காமல் இருந்தால் கர்ம பலனில் இருந்து விடுபட முடியும். இன்னைக்கு சொத்து வேணான்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. அந்த சொத்தை அனுபவித்தால் கண்டிப்பாக அவர்கள் செய்த நல்வினை தீவினைகளை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் உண்மை. அவங்க சொத்து வேணும், அவங்களுடைய பிளட் மூலமாகவும் ஒரு கர்மா வருது ஒன்று. ரெண்டாவது அவங்க சொத்து மூலமாகவும் கர்மா வருது. அவங்க எப்படி சேர்த்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. நல்ல வழியில் சேர்த்துருந்தாங்கன்னா நல்ல ஒரு கர்மா வரும். தீய வழியில் சேர்த்துருந்தாங்கன்னா தீய கர்மா கண்டிப்பாக வந்தே தீரும். அந்த சொத்து வேணாம், நான் சம்பாதிச்சதே போதும் அப்படின்னா கர்மா குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம கைரேகைக்கு வந்துடுவோம். இப்போ இது ஒரு கைரேகை அமைப்பு. இப்போ நமக்கு இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை. இன்னைக்கு புத்தி ரேகை மட்டும்தான் பார்க்க போறோம். இந்த புத்தி ரேகை சிறப்பாக இருந்தால் மூளை நல்ல சிறப்பாக வேலை செய்யணும்னு அர்த்தம். இப்போ நான் போட்டிருக்க பாருங்க புத்தி ரேகை. இந்த ஆயுள் ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் கொஞ்சோண்டு லைட்டா ஒரு கேப் இருந்து இந்த புத்தி ரேகை இந்த குருமேட்டுக்கும் இந்த சபாமேட்டுக்கும் இடையில ஆரம்பிச்சு இந்த மேல் செவ்வாயில போய் முடிஞ்சதுன்னா கரெக்டா கத்தி மாதிரி அழகா முடிஞ்சிச்சுன்னா நல்ல புத்தி உடையவர்கள், நல்ல திறமையானவர்கள், நல்ல அறிவாளிகள் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். புத்தியை கொண்டு கண்டிப்பாக வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இதை நீங்க பாருங்க உங்க கையில. இந்த புத்தி ரேகை மாறுபாடு வரும்போது உங்க கர்மா அங்கதான் வேலை செய்யும். இப்ப நான் கர்மான்னு சொல்லிங்கன்னா அந்த செயல், முன்னோர்கள் செய்த செயல், நீங்கள் செய்த செயல் எல்லாம் சேர்ந்துதான் மூளையினுடைய நரம்புகளில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதன்படிதான் உங்களுக்கு கையில் ரேகையாக ஓடுகிறது. இது சக்தி ரேகை, இது புத்தி ரேகை. இது ஆயுள் ரேகை உடம்புல உள்ள சக்தியை குறிக்குது. இந்த ரேகை புத்தி மனதினுடைய எண்ண ஓட்டங்களை குறிக்கிறது. எண்ண ரேகை, புத்தி ரேகை, இதை நம்ம சொல்லணும். இது சக்தி, இது புத்தி, இது இருதயம். நம்ம கையில் எந்த ரேகையும் காரணம் இல்லாமல் ஓடவில்லை. கை ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த கையில ஏன் ரேகை ஓடுது, எதுக்கு ரேகை ஓடுது நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்ப என்னுடைய காணொலியை தொடர்ந்து பார்க்கறவங்க, முழுசா பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், விளக்கம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் நிறைய ஜோதிடர்கிட்ட போய் எனக்கு கண்டுபிடிக்க முடியாம நானே ஜோதிடர் ஆகி நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறேன். அதாவது நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்க கஷ்டப்படக்கூடாது, நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்றேன். உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியா புரிஞ்சு உங்க கையை பார்த்தே நீங்க ஜோசியத்தை கத்துக்கலாம். இப்ப புத்தி ரேகை இந்த மாதிரி சிறப்பா இருந்ததுன்னா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சோண்டு தள்ளி இருந்ததுன்னா தனியாக முடிவெடுக்கக்கூடிய மனோபோக்குவம், மூளை சிறப்பா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த ரேகை இங்க பாருங்க, இதோட சேர்ந்து இருக்குதுன்னு வச்சுங்க.
இந்த புத்தி ரேகை இறுதி ரேகையோட சேர்ந்து ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சா ஒரு நல்ல அமைப்பு தான். இப்ப இந்த புத்தி ரேகையோட சேர்ந்து ஆரம்பிக்குது, மிகச்சிறந்த அமைப்பு. பெற்றோர்கள் மற்றவர்கள் அவர்கள் உற்றவர்கள் பெரியவர்களுக்கு அவர்கள் சொல்படி கேட்பார்கள். கொஞ்சம் மேல ஆரம்பிச்சதுன்னா அவர்கள் தனியாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். அதுக்கு மேல இங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கிருந்து ஒரு புத்தி ரேகை ஆரம்பிச்சதுன்னா, இந்த ரேகை இல்லை, இந்த புத்தி ரேகை தனியா ஆரம்பிக்குது மேல இருந்து, அவர்கள் யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. நமக்கு தெரியாத விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அகம்பாவம்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்கு, நம்ம வந்து தவறான முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புண்டு. புத்தியின் மூலமாக தவறான முடிவெடுத்து தவறுவதற்கு வாய்ப்புண்டு. நம்ம கையில இந்த இடத்துல ஒரு நடுப்புறையோ எதுலையோ உள்ள தீவோ வெட்டோ துண்டோ ஏதோ வருதுன்னா முன் ஜென்மத்தில் நாம் ஏதோ தவறு செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல ஒரு தீவு வருது சார், இந்த இடத்துல ஒரு தீவு வருது. அப்ப கர்மக்காரகன் இங்க இருந்தா சனி வேலைக்காரங்களுக்கு ஏதோ தொந்தரவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இங்க இருந்தோம்னா, அதாவது ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு பெரிய முதலாளிக்கு இல்ல ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதிக்கு ஏதோ நம்ம தவறு பண்ணியிருக்கோம். இங்க இருந்தா ஒரு வியாபாரிக்கு, இங்க இருந்தா ஒரு குருமார்களுக்கு ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு நம்ம கையில அந்த மேட்டுக்கு கீழே, இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப வந்து சூரிய மேட்டு சூரிய ரேகைக்கு பக்கத்துல இருக்குது. சூரியன் என்பவர் ஒரு அரசன், அரசபோகமான வாழ்க்கை வாழக்கூடியவர். அதாவது சூரிய ரேகை சூரிய மேடு இருந்ததுன்னா அவர்கள் ராஜபோகமாக வாழக்கூடியவர்கள். அந்த மேட்டுக்கு கீழே புத்தி ரேகையில ஒரு தீவோ வெட்டோ துண்டோ ஏதோ இருக்குன்னா உங்களுக்கு அந்த வயதில் மனநிலை கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதுக்கு கர்மா எப்படி வருதுன்னா, உங்களுக்கு அதாவது ஒரு பெரிய அதிகாரிக்கு நீங்க ஏதாவது கெடுதல் பண்ணியிருக்கலாம், இல்ல ஒரு அரசியல்வாதிக்கு கெடுதல் பண்ணியிருக்கலாம், மக்கள் தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க ஏதாவது கெடுதல் பண்ணிருக்கீங்கன்னா அந்த மாதிரி வரும். எந்த மேட்டுக்கு கீழே வருதோ அந்த மேட்டோட காரகத்துவம் வழியாக நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள். அதனாலதான் உங்களுக்கு அந்த ரேகை அப்படி வருது. காரணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. காரணம் ஒரு பிறக்கிறார் என்றால் இந்த காரணத்துக்காண்டி தான் பிறக்கிறார், இதுக்காண்டி தான் இது பண்றாரு, இதை செய்ய முடியும் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறது பிறப்பிலேயே முடிவு செய்யப்பட்டதுன்னு நான் சொல்றேன். அதையும் கர்ம பலனையும் மாற்ற முடியும்னா எப்படி இருக்கும்? நமக்கு 6வது அறிவுன்னு ஒன்று கடவுள் கொடுத்திருக்காரு, இயற்கை கொடுத்திருக்கு, இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கு. இந்த பிரபஞ்ச சக்தி கொஞ்சம் தான் மாற்ற முடியும், முழுசாக மாற்ற முடியாது. கொஞ்சம் 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 கொஞ்சமா. அப்ப இன்னைக்கு ₹1 சம்பாதிக்கிறோம், அடுத்த நாள் ₹1 அப்படி இப்படி சேர்த்து வச்சோம்னா தான் நிறைய சேரும் ஒழிய ஒரே நாளில் கோடீஸ்வரனாக ஆவது பொருள் சேர்ப்பது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் கர்ம பலனையும் கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற முயற்சி செய்தால் வாழ்வில் அடுத்த தலைமுறையில நம்ம தலைமுறை நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுதான் உண்மையான நிலவரம். நம்ம கையை பார்த்த உடனே நம்ம கை வந்து கண்ணாடி மாதிரி, இந்த நகத்துல கோடுகள் இருந்ததுன்னா எச்சரிக்கையாக டாக்டரை பார்த்து நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்ப புத்தி ரேகையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்கள் புத்தி சரியில்லை, மனம் சரியில்லை, எந்த மேட்டுக்கு கீழே இருக்கோ அந்த மேட்டோட காரகத்துவம் வழியாக நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த ரேகை வந்து நேரா அப்படி சந்திரன் மேட்டுக்கு வருது சார். அப்ப தாய் வழி உறவுகள் மூலமாக நீங்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறீர்கள், உங்கள் மனநிலை பாதிக்கப்படும். புத்தி ரேகை அப்படி கீழே இறங்குச்சுன்னா மனசு ஒரு நிலையில இருக்காது, கடாமுடான்னு உருளும். அப்ப தாய் வழி உறவுகளுக்கு, சந்திரன் என்பவர் தாய், அந்த தாய் வழி உறவுகள் மூலமாக நீங்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறீர்கள், அதனாலதான் உங்களுக்கு அந்த ரேகை வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம யோசனை பண்ணணும். அப்படியே பார்த்தோம்னா அது ரேகை போடு மாதிரி தான் தெரியும். ஆனா அதுல வந்து ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம கையை பார்க்கிறோம்னா இவர் என்ன செய்திருக்கிறார், என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, என்ன செய்தால் அதை மாற்ற முடியும், இப்படிங்கிற தீர்வு வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு ரேகை கெட்டு போச்சு சார், என்ன பண்ணா நம்ம முன்னுக்கு வர முடியும்? ஒரு குழந்தை சொன்ன பேச்சை கேட்கல, அதனுடைய கர்மாப்படி அது கேட்காது. அதுக்கு என்ன பண்ண, நீங்க அவங்க பேச்சு கேட்டுருங்க. கேட்க முடியலன்னா கேட்கிற மாதிரி நடிங்க, மாற்ற முயற்சி செய்யுங்கள், நீங்கள் அவர்களை மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? இப்போ ஒரு குழந்தை எனக்கு கார் வேணும்னு அடம் பிடிக்குது, ஒரு 25 வயது வாலிபர், எனக்கு கார் வேணும், 3 லட்சம் ரூபாய்க்கு கார் வேணும் அப்படிங்கும்போது நீங்க உங்க மனசுல கார் வாங்கி கொடுக்க மனசே இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்?
ஒரு நடிப்பு தான் நடிக்கணும். எப்பா பணம் என்கிட்ட உண்மையாலுமே பணம் இல்லை, 3,00,000 ரூபாய் பணம் இருக்குதுன்னு நான் வாங்கி கொடுக்குறேன், ஒரு 50,000 தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கப்பா அப்படின்னு தள்ளி போடுங்கள், பொய்யை சொல்லுங்கள், அது உண்மையாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. கர்ம குறையும். அந்த பையன் கொஞ்ச நாள் கழிச்சு அவனே சம்பாதிச்சு அவனே வாங்கிடுவான். அது வரைக்கும் தள்ளி தள்ளி போடுங்க. இப்பதான் 1,00,000 வந்திருக்கு, இப்பதான் 1,50,000 பொய் சொன்னீங்கன்னா அந்த பொய் உண்மையாக இருக்கும். அதாவது ஒருவரை திருத்துவதற்கு நம்ம பொய் சொல்லலாம், அது கர்மா வளராது. ஒருவரை கெடுப்பதற்கு பொய் சொன்னால் அந்த கர்மா நம்மளை பின்தொடரும். அதாவது நல்லது செய்யணும். நம்ம ஒருத்தரை கெடுக்கணும், ஒருத்தரை டச் பண்ணணும்னு நினைச்சோம்னா கர்மா வரும். அவங்க உள்ளத்தை கீறணும்னு நினைச்சோம்னா கர்மா வரும். இந்த மாதிரி தான் கர்மாவை நம்ம சம்பாதிச்சுக்கிறோம். இதுதான் கர்மா வரக்கூடிய வழிகள். முன்னோருடைய சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னா அவர்களுடைய செய்த செயல்கள் நல்லவையா இருந்தால் நல்ல கர்மா வரும், தீயவையா இருந்தால் தீய கர்மா வரும். இது மூளையினுடைய செயல்பாடுகளாகும். இந்த மூளை என்ன சொல்லுதோ அதே மாதிரி தான் அதனுடைய செயல் தான் நம்ம கையில் ரேகையாக ஓடுது. கை ஒரு கண்ணாடி மாதிரி, நம்ம எப்படி இருக்கிறோங்கிற காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி தான் கை. கை ரேகையில் ஓடக்கூடிய ரேகைகள் எல்லாமே நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகள். கர்ம வினைப்படி நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இருக்க முடியும் என்பதை காண்பிக்கிறது. அதையும் குறைக்க முடியும். எப்படி குறைக்க முடியும்? ஆன்மீக வழியில இருந்து, தியானத்தின் மூலம் இருந்து, தெய்வத்தின் நம்பிக்கையோடு உண்மையாக ஓரளவு அடுத்தவரை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் கர்மா குறையும். அடுத்தவரை பொறாமப்படாமல் இருந்தால், மனதளவில் பொறாமைப்படாமல் இருந்தால் கர்மா குறையும். உண்மையாக நடந்தால் கர்மா குறையும். நம்ம அடுத்தவங்களை டச் பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருந்தால் கர்மா குறையும். இது இது பொதுவான கருத்து மட்டுமே. நீங்கள் கடைபிடிப்பதும் பிடிக்காமல் இருப்பதும் உங்களுடைய கர்ம பலனை பொறுத்தது. அதை கடைபிடிக்கிறதுக்கும் அந்த கர்மா ஒத்துழைச்சா தான் நம்ம கடைபிடிக்க முடியும். ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அவருடைய மூளையே வேற மாதிரி வேலை செய்யும். அந்த மூளை வேற மாதிரி வேலை செய்யும் போது அவர் திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா தான் நமக்கு பணம் வரும் முடிய, அந்த மாதிரி கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்க முடியும், திடீர்னு குறைக்க முடியாது. வாழ்வில் முன்னுக்கு வரணும்னா, வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா இந்த புத்தி ரேகையை நம்ம பார்க்கணும். நம்ம கையில புத்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். புத்தி சிறப்பா இருந்தா கண்டிப்பாக ஒரு நாள் வாழ்வில் அவர் சிறந்த வெற்றியாளராக திகழ்வார். அதாவது விதி நம்ம தலையெழுத்துன்னு சொல்றோம். இது சூரிய ரேகை, புகழ் ரேகை. இப்ப ஆயிலை பார்த்து ஆயில் ரேகை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுல துண்டு இருக்குதுன்னா அந்த கஷ்டம் அதாவது வியாதி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புத்தி நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் புத்தியை கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெறுவார். உங்களுடைய விதி ரேகை நல்லா இருந்தா, தலையெழுத்து நல்லா இருக்கு, விதி நல்லா இருக்கு, தலையெழுத்து எல்லாமே கையில தான் இருக்கு. அந்த கையை பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சூரிய ரேகை இருந்துன்னா புகழ் பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். கண்டிப்பாக வெற்றியாளராகத்தான் இருக்க வேண்டும். நீங்க கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இந்த சம்பாத்திய ரேகை என்றக்கூடிய சூரிய ரேகை இருந்து நீங்க கோடிக்கணக்காக கண்டிப்பா சம்பாதிப்பீங்க. இன்னைக்கு நம்ம புத்தி ரேகையை மட்டும்தான் பார்க்குறோம். புத்தி ரேகை கர்மா குறையணும்னா முன்னோருடைய சொத்தை அனுபவிக்காம தான் கர்மா குறைஞ்சிருச்சா இல்லை, அவங்க நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல கர்மா வரும், நல்ல வாழ்க்கையில் நல்லா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஒரு சட்டை கிழிஞ்சிச்சுன்னா வேற சட்டை மாத்திர மாதிரி தான் வாழ்க்கையினுடைய முடிவுகள். இதே மாதிரி தான் கர்மா தொடரும். ஒவ்வொரு ரேகையும் கர்மாவின் சம்பந்தப்பட்டவையே. நம்ம கை என்பது கர்ம பதிவு தான், செயல் விளக்கம் தான். இப்போ நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம புத்தி நல்லா இருந்ததுன்னா நல்ல ஒரு கர்மா இருக்கு, நல்ல புத்தி, நல்ல முன்னாடி நல்லது செஞ்சிருக்கோம். இதுல ஏதாவது கெடுதல் வரும்போது, வெட்டு துண்டு தீவு வரும்போது நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய புத்தி மூலமாக, உங்களுடைய எண்ணம் மூலமாக, உங்களுடைய மூளை, அடுத்தவர்கள் மூளையை நீங்க பாதிக்கிற அளவுக்கு செஞ்சிருக்கீங்க. அதனால உங்களுடைய புத்தி ரேகையில கெடுதல் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடணும். இதே மாதிரி தான் நம்ம கையை ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதாவது முழுசா இந்த காணொலியை பார்க்குறவங்க முழுசா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பயன்பெற வைங்க. நம்ம கையை பாருங்க, கையை பார்த்து கையில எப்படி புத்தி ரேகை இருக்கோ அதன்படி சின்ன புத்தி ரேகை இருந்ததுன்னா சின்ன புத்தி தான் இருக்கும். அவர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சோண்டு புத்தி ரேகை இருக்கு, அவங்க தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. நீளமா புத்தி இருக்குன்னா, அளவுக்கு அதிகமா புத்தி ரேகை இந்த மாதிரி இருந்தாலும் அவர்கள் அதாவது அவர்கள் சொல்றதை அடுத்தவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க. புத்தி அளவோடு இருப்பது சிறப்பு. இந்த மாதிரி நீளமா புத்தி நல்லா கரெக்டா இருக்குன்னு வச்சுங்க, அவங்க சொல்ற யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, இவங்க சொல்றதை அடுத்தவங்க கேட்கற மாதிரி இருக்கும். அளவோடு புத்தி ரேகை என்பது இந்த பாருங்க, இந்த அளவு இருந்ததுனாவே போதும்.
இந்த அளவு இருந்ததுனாவே மிகச்சிறந்த புத்தியாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புத்தி அதிகமா இருந்தாலும் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்றத நம்ம கேட்கணும். புத்தி கம்மியா இருந்தாலும் தவறு செய்வார்கள். அளவோடு அமிர்தமே ஆனாலும் அளவோடு இருந்தால் சிறப்பு. இல்லைன்னா அது விஷமா மாறிடுங்கிற மாதிரி இந்த கையில உள்ள கர்ம பதிவு தான் இது. அதாவது நம்ம மாற்ற முடியாது இதை. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. இதுதான் செய்ய முடியும், இதை தான் செய்ய முடியாது அப்படிங்கிறது நம்ம கையில தெரியும். பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப புத்தி ரேகையை பாருங்கள். அது சின்னதா இருந்ததுன்னா தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அவன் தவறை திருத்தணும்னா நம்ம தவறு செய்ய போறோங்கிறத இப்ப தவறு செய்யாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணீங்கன்னா பண்ணலாம். இப்போ மனிதன் மாற்றக்கூடியது 30% மாற்ற முடியும், 70% மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கும் கர்மா ஒத்துழைச்சா தான் நம்ம செய்ய முடியும். முயற்சி செய்யுங்கள், நன்மையே நடக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.